ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரை மாடிஃபையர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கியூபை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் டேப் வந்தீங்கன்னா இதில் வந்து செட்டிங்ஸ் ஒரு சிம்பிள் போட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஆட் மாடிஃபையர்னு கேட்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து அரைன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து மாடிஃபையர் வந்து ஆட் ஆயிரும். இப்போ இந்த மாடிஃபையர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த கியூப் வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும். அதாவது அந்த கியூபோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இதில் ஃபேக்டர் கீழே இருக்கும், எக்ஸ் ஒய் இசட்னு இருக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன்னா அந்த கியூபுக்கு இடையில உள்ள கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஒயில் உள்ளதை இன்க்ரீஸ் பண்ணா அந்த ஒய் ஆக்சிஸ்ல வந்து அந்த கியூபோட டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது உங்களால பார்க்க முடியும். இப்போ இசட் ஆக்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணா அப்படியே அந்த கியூப் வந்து இசட் ஆக்சிஸ்ல வந்து மூவ் ஆகிறது உங்களால பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து ரிலேட்டிவ் ஆஃப்செட்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் ஆஃப்செட் வந்து ஆன் பண்ணனா இப்போ உங்களுக்கு வேற மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து இசட் ஆக்சிஸ் வந்துலையும் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ வந்து மைனஸ் பண்ணனா உங்களுக்கு இப்போ அழகாக வந்து ஒரு ஸ்டெப்ஸ் வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அரை மாடிஃபையரோட ஃபங்க்ஷன். அதே மாதிரி இந்த அரை மாடிஃபையர் வந்து இன்னொரு விதமாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த அரை மாடிஃபையர் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஆட் போயிட்டு நான் ஒரு சர்க்கிள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த சர்க்கிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நான் அதை வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கேல் பண்ணிட்டு நான் வந்து கியூபை கிளிக் பண்ணிட்டு நான் அரை மாடிஃபையர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட் மாடிஃபையர் கொடுத்து நான் கர்வ் மாடிஃபையர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கர்வ் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த சர்க்கிளை வந்து செலக்ட் பண்ணேன்னா இப்போ எனக்கு வந்து இந்த அரை மாடிஃபையர் வந்து இந்த சர்க்கிளுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு பார்க்க முடியும். அந்த சர்க்கிளுக்குள்ளே மட்டும்தான் அந்த மாடிஃபையர் வேலை செய்யும். ஸோ இந்த சர்க்கிள்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த கியூபோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரை மாடிஃபையரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.